மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல உள்ள ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம், அதாவது சிறு சேமிப்பு திட்டமான ஆர்டி திட்டத்துல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சேமிக்கலாம். இந்த ஸ்கீம்ல நீங்க ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் பிளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமா பெறலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால உங்களுடைய அமௌண்ட் பாதுகாப்பா இருக்கும். கூடவே கேரண்டியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நீங்க திரும்ப பெறலாம். 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்துல உள்ள போஸ்ட் ஆபீஸ்ல இந்த அக்கௌண்ட ஓபன் பண்ணலாம். குழந்தையினுடைய பெயர்ல நீங்க ஓபன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மைனர் அக்கௌண்டும் இந்த ஸ்கீம்ல ஓபன் பண்ணலாம். இந்த ஆர்டி அக்கௌண்ட நீங்க ஓபன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்டா ஒவ்வொரு மாதமும் 100 ரூபாய் நீங்க செலுத்தி இந்த அக்கௌண்ட ஓபன் பண்ணலாம். அதிகபட்சமா 100 ரூபாயில இருந்து ஒவ்வொரு 10 ரூபாயா அதிகப்படுத்தி உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, முதல் மாதம் நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றீங்களோ அதே அமௌண்ட்டை தான் ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணணும். உதாரணமா முதல் மாதம் நீங்க 500 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் இதே 500 ரூபாயை நீங்க டெபாசிட் பண்ணணும். அடுத்து டென்யூர், அதாவது கால அளவு. இந்த ஆர்டி அக்கௌண்டினுடைய கால அளவு 5 வருடம். சோ நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை இந்த 5 வருடமும் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் பிளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 5 வருடத்திற்கு அப்புறம் மொத்தமா திரும்ப பெறலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஆர்டி அக்கௌண்ட்ல இதுநாள் வரைக்கும், அதாவது செப்டம்பர் 30, 2023 வரைக்கும் 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது 1 அக்டோபர் 2023 இருந்து 0.2% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. சோ 1 அக்டோபர் 2023க்கு அப்புறம் இந்த ஆர்டி அக்கௌண்ட போஸ்ட் ஆபீஸ்ல ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குவாங்க. சோ இந்த ஆர்டி ஸ்கீம்ல 5 வருடத்துல ஒவ்வொரு மாதமும் நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் பிளஸ் 6.7% இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு 5 வருடத்துக்கு அப்புறம் மொத்தமா வழங்குவாங்க. இந்த ஆர்டி அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பிளஸ் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இந்த அக்கௌண்ட ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க விரும்பும் பட்சத்துல வேற ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கும் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ஸ்கீமுக்கு நாமினியை நியமிச்சுக்கலாம். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஆர்டி அக்கௌண்ட ஓபன் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்டான 60,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்டா 11,365 ரூபாய் வழங்குறாங்க. சோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்டா 5 வருடத்திற்கு அப்புறம் 71,365 ரூபாய இந்த ஸ்கீமின் மூலமா பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 3,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்துல மொத்தம் 1,80,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்டா 34,097 ரூபாய் வழங்குறாங்க. சோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்டா 2,14,097 ரூபாய இந்த ஸ்கீமின் மூலமா பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்துல மொத்தம் 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்டா 56,829 ரூபாய் வழங்குறாங்க. சோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்டா 5 வருடத்திற்கு அப்புறம் 3,56,829 ரூபாய இந்த ஸ்கீமின் மூலமா பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்துல மொத்தம் 6 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்டா 1,13,658 ரூபாய் வழங்குறாங்க. சோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்டா 5 வருடத்திற்கு அப்புறம் 7,13,658 ரூபாய இந்த ஸ்கீமின் மூலமா பெறலாம். அடுத்து டாக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீம்ல எந்த விதமான டாக்ஸ் பெனிஃபிட்டும் இல்ல. நீங்க மாதம் மாதம் இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டாக்ஸ் ரிபேட்டையும் பெற முடியாது. போஸ்ட் ஆபீஸ்ல எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க ஐடிஆர், அதாவது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலம்ல இந்த ஸ்கீமின் மூலமா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அங்க ஷோ பண்ணி ஆகணும். சோ மாதம் மாதம் நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட ஓபன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.